வணக்கம் மக்களே. கண்ணாரந்த கருப்பங்கோயில இருந்து ஆனமேல அழகர் சுவாமி 18ஆம் படி கருப்பண சுவாமி சித்ரா பௌர்ணமி பூக்குழி உற்சவம் வருடாந்தோறும் வெகு விமர்சையா நடைபெறுங்க கண்ணாரந்தல்ல. அதே போல இந்த வருஷம் நல்ல முறையிலே முடிஞ்சிருக்கு. நம்ம திருவாரூர் சுற்றுவட்டாரத்திலேயே நிறைய மக்களுக்கு கண்ணாரந்த 18ஆம் படி கருப்பசாமி தான் குலதெய்வம். என் குலதெய்வம் கூட அதுதான். மற்ற கோயிலில் இல்லாத புதுவித அனுபவங்க கண்ணாரந்தல் பூக்குழி உற்சவம். மதுரையில் ஆத்துல அழகர் இறங்குற அதே வைபவத்தஞ்சு இரவு பூல இருக்க ஆரம்பிச்சு காலையில கமையில குளிச்சு மாலை வாங்கி போட்டுட்டு காப்பை கட்டிட்டு 18ஆம் படி கருப்பனை வணங்கிட்டு எல்லாரும் பூ மிதிக்க ரெடி ஆயிட்டாங்கன்னு பார்த்தா ஆனா அதுதாங்க இல்ல. எல்லாரும் வயக்காட்டு வழியா கூட்டம் கூட்டமா நடக்க ஆரம்பிச்சாங்க. எங்கன்னு கேட்டா முள்ளிமலை கடற்கரை போயிட்டு குளிச்சுட்டு வந்து பூ மிதிக்கிறதா அந்த கோயிலோட வழக்கமாமா. சரி நம்மளும் போலான்னு பார்த்தா அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்டர். கோயில இருந்து நடக்க ஆரம்பிச்சு ஏன் மணக்குடியை கிராஸ் ஆகி ஈஸியார குளிச்சு முள்ளிமலைக்குள்ள என்ட்ராகுமே நல்ல ஒரு ஃபீலிங்க. ஏன்னா முள்ளிமலை மக்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் சொல்ல வார்த்தையே இல்ல, வேற லெவல். நடந்து வர பக்தர்களோட களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக மக்களுக்கு ஜூஸ், ஐஸ், மோர், பிஸ்கட்டு, சர்பத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்பை வாரி வழங்கிட்டாங்க. இதுல முக்கியமா சின்ன பசங்களாம் ரொம்ப ஆர்வமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபைனலா கடற்கரை ரீச் ஆயிட்டு அங்க புனித நீர் ஆடிட்டு அங்க இருக்கிற காவல் தெய்வங்கள் எல்லாம்